हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। நின்னை சரணடைந்தேன் சந்திரசேகரா, நீதானே என்றென்றும் ஆதிசங்கரா. உந்தனடி தோழுதேன் வேத மந்திரா, உலகம் வளம் பெறவே வந்த சந்திரா. மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா, தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா. தெய்வமல்லவா நீ, தெய்வமல்லவா, தெய்வ குரல் தந்து மீண்டும் எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. நின்னை சரணடைந்தேன் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 1961 வருடம் பெரிவா தேவக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல முகாமிட்டிருக்கா. அது ஒரு யாத்திரை கூடம். அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு இடம், அதில் பெரிவா இருக்கா. அங்கே என்னென்னா முள்ளு செடி பின்பக்கமாக இருக்கிறதுனால செடி முள்ளு செடி அந்த மாதிரி நிறையா இருக்கும். அதை தாண்டி போய் பெரிவா ஜன்ன வழியாக தான் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருந்தா. அப்போ பெரிவா அப்போ காஷ்ட மௌனத்துலேயும் இருக்கா. என்னென்னா ஒரு 9 நாள் 10 நாள் ஆறுது பெரிவா பேச ஆரம்பிக்கல. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், என்ன எப்பவும் பெரிவா பேசிடுவா, ஏன் இவ்வளோ நாள் பேசாமல் இருக்கா அப்படின்னு. அப்போ காரைக்குடியிலேருந்து நிறைய பேர் வரா. அவள் தன்னோட கோரிக்கையெல்லாம் சொல்கிறா. பெரிவா இப்படி இப்படிங்கிறா, அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா, இருந்தாலும் பேச மாட்டேங்கிறா. அப்போ காரைக்குடியிலேருந்து வந்ததுனால அவர் சடனாக என்ன கேட்குறார், அப்போ யாரோ பேசின்னு இருக்கா, அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார் வந்திருக்கார் காரைக்குடிக்கு அப்படின்னோடனே பெரிவா உடனே அவர் அங்கே தான் இருக்காரா, காரைக்குடியில் இருக்காரா, அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு அப்போ தான் வாயை திறந்து பேசுகிறார். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், பாடி பெரிவா கடைசியில் பேசிட்டா அப்படின்னு. அப்புறம் அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார் வரார். பெரிவா கூப்பிட்டு வராமல் இருக்க முடியுமா, இந்த மகான் கூப்பிட்டுருக்காரேன்னு அவர் அங்கேருந்து வரார். வரும்போது பெரிவா சொல்கிறா, நீங்கள் ராஷ்டிரபதி விருதெல்லாம் வாங்கியிருக்கேள், ரத்ன கம்பளத்தில் வர வேண்டியவா, இங்கே முள் செடிலாம் இருக்குது, அதெல்லாம் தாண்டி வர வேண்டியிருக்கு அப்படிங்கிறா. இல்லை பெரிவா, நீங்கள் கூப்பிட்டு அமிச்சு அது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம், நான் பண்ண புண்ணியம் அப்படிங்கிறார் அவர். அப்போ பெரிவா சொல்கிறா, ஒரு தீக்ஷிதர் கிருதி காம்போதியில் ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தேன்னு தீக்ஷிதர் கிருதி ஒன்று இருக்குது. அதில் சரணத்தில் குருகுஹாயாஞான துவாந்த ஸ்விதரே அப்படின்னு வருது. ஆனால் நம்ம சங்கீதக்காரா அதை பதம் பிரித்து அழகாக பொருள் மாறாமல் பாடணும். ஆனால் அவள் என்ன பண்ணிடுறா, குருகுஹாயா அப்படின்னு இழுத்துட்டே போய் ஞான துவாந்த ஸ்விதரே அப்படிங்கிறா. குருகுஹனாய் அஞ்ஞானமான இருட்டை போக்கி சூரியனாக விளங்குபவனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு அந்த பொருள். ஆனால் இவ பிரித்து ஞானமான இருட்டுக்கு சூரியனாக விளங்குபவன் அப்படின்னு அவ பாடிடுறா. அது தப்பு அப்படிங்கிற. அதே மாதிரி இன்னொரு இதில் இன்னொரு பாட்டையும் சொல்லி, அது சங்கராச்சாரியம்னு அப்படின்னு ஒரு பாட்டு. அதில்
அத்வைத்த ஆச்சாரியால வந்து துவைத்த ஆச்சாரியால்னு பாடிடுறா. இது மாதிரி நிறைய சங்கீதக்காரா தப்பு பண்ணுறா. உங்கள் பாட்டில் வந்து நான் வந்து சுத்தமாக இருக்கிறத பார்க்குறேன். நீங்கள் வந்து ரொம்ப அந்த வார்த்தைகளை பிரித்து அவ்வளோ அழகாக நீங்கள் பாடுறேன். அந்த பாட்டை இங்கே கொஞ்சம் பாட முடியுமா அப்படிங்கிறார். அந்த கடல் மழையாக பெரிவா வந்து இந்த கோரிக்கையை வைக்க அவர் வந்து கடல் மழையாக கண்ணீர் விடுறாராம். ஐயோ, இந்த இவ்வளோ ஒரு பாக்கியம் நான் பண்ணியிருக்கேன், உங்கள் முன்னாடி பாடுறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாடுறார். அப்போ பாடும்போது அவர் சொல்கிறார், நான் இங்கே பக்கவாதியெல்லாம் இல்லாமல் பாடுறேன் பெரியவா, நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. அது எப்படி இருந்ததுன்னா, சூரதாஸ் வந்து பாடும்போது கிருஷ்ண பகவான் வந்து ரசிக்கிற மாதிரி இருந்ததாம் பெரியவா அன்னைக்கு ரசிச்சது. பெரியவா வந்து 72 மேளகர்த்தா பண்ண வெங்கடமுகி பரம்பரையில் வந்தவா. அதனால அவருக்கு சங்கீத ஞானமும் அவ்வளோ இருந்தது. இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் அருணெக்ஸலோ குரூப் ஆஃப் கம்பெனிஸின் நிர்வாக இயக்குனரும் எனது மதிப்பிற்குரிய கணவருமான திரு பி. சுரேஷ் அவர்களே, வணக்கம். நமஸ்காரம். இன்னைக்கு நீங்க வந்ததே எனக்கு ஒரு சர்ப்ரைஸ். ஐ திங்க் நானும் வியூவர்ஸோட சேர்ந்து உங்களோட இந்த இன்டர்வியூவை வந்து கேட்க போறேன். எனக்கே இது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இன்னைக்கு நீங்க வந்தது இது ஒரு புது அனுபவமா உனக்கு இருக்கு. உங்களுக்கு வந்து மகா பெரிவா பார்த்திருக்கீங்களா? நீங்க மகா பெரிவாளை நேர மகா பெரிவாளை சந்திச்சதை பத்தி சொல்லணும்னா, அதுக்கு முன்னாடி என்னுடைய இளமை பருவத்தை பத்தி கொஞ்சம் சொல்ல வேண்டிய அவசியம். நான் பிறந்ததெல்லாம் திருச்சியில் வந்து ஸ்கூலிங் பியூசி வரையும் அங்கே படித்தேன். அப்போ மாமா வீட்டில் தான் வளர்ந்தேன். என்னுடைய மாமா வந்து ஒரு பேச்சுலர். அவர் வந்து ஒரு நாத்திகர், அதாவது கடவுள் நம்பிக்கையே இல்லாதவர். அவருடைய அந்த சூழ்நிலையில் நான் வளர்க்கப்பட்டதுனால நானும் ஒரு நாத்திகனாக தான் வளர்ந்தேன். நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாமல் கோயிலுக்கு போகாமல் அது மாதிரி தான் வளர்ந்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் படித்து, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி, அதுக்கப்புறம் 1987 சென்னையில் வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஃபேமிலியில் உள்ள எல்லாருமா சேர்ந்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். 87 ஆரம்பித்து இது போயிருந்தது. அப்போ 1991 வந்து ராஜாளி அப்படிங்கிற ஒரு நேவல் ஏர் ஃபோர்ஸ் ஸ்டேஷன், இதில் நேவல் ஏர் ஸ்டேஷன் வந்து அரக்கோணத்தில் கட்டியிருந்தார். அதில் எங்களுடைய வேலை நடந்துருந்தது. அதை பார்க்குறதுக்காக லக்ஷ்மணன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜினியரிங் ஆஃபீஸர், அவர் எங்கள் வேலையை பார்க்குறதுக்கு அவரை அழிச்சுண்டு நான் வந்து அரக்கோணம் போனேன். அரக்கோணத்தில் அந்த வேலையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் திரும்பி வந்துருந்தோம். அப்போ சொன்னார், நம்ம காஞ்சிபுரம் கிட்டக்க இருக்கோம், அங்கே போய் மடத்தில் போய் பெரியவாளை பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னார். எனக்கு அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அவரை பார்க்கணுன்னு சொன்னதுனால அவரை அழிச்சுட்டு அங்கே போய் மடத்துக்கு போனோம். அங்கே போன பொழுது அப்போ வந்து 1991, அப்போ மாபெரியவருக்கு வந்து வயசு 97. அவர் ஒரு குடிலில் ரொம்ப கம்மியான வெளிச்சத்தில் அவர் இருந்தார். அங்கே ஏக கும்பல் அவர்கிட்டேருந்து அனுகிரகம் வாங்கிறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. நாங்கள் ரொம்ப எட்டிலிருந்து அவரை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அவர் வந்து எல்லாரையும் வந்து எப்பவும் போல் அனுகிரகம் பண்ணி இருந்தார். அதுதான் அவரை வாழ்க்கையில் முதல் முறையாகவும் கடைசி முறையாகவும் நான் சந்தித்தது. ஆனால் அவரை சந்திக்கும் பொழுது நான் வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு நாத்திகனாக இருந்தேன் அப்படிங்கிறது தான். சரி, எந்த ஒரு தருணம் வந்து உங்களை இந்த மாதிரி மாற்றிட்டுன்னு சொல்ல முடியுமா? பிஸ்னஸ் தொடர்ந்து நடந்திருந்தது. அதுக்கப்புறம் ஃபேமிலி பெருசாச்சு, குழந்தைகள் உருவானாங்க, ஃபேமிலியில் எல்லாருக்கும் கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் பிஸ்னஸில் பல சேலஞ்சஸ்ஸு. அண்ட் இப்போ மெட்ராஸ் வந்ததுக்கப்புறம் நான் இருந்த சூழ்நிலையே வேறு. அந்த சூழ்நிலையில் வந்து எல்லாரும் வந்து கடவுள் நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது அதை பார்த்து ஒரு ஃபேமிலி மேன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குள்ளேயே ஒரு மாற்றம். அந்த நாத்திகன் அப்படிங்கிற ஒரு போர்வையிலிருந்து வெளியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடவுள் நம்பிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆஸ்திகனாக மாறிட்டேன் அப்படிங்கிறது தான் உண்மை. இது ஓவர் நைட் ஆச்சு, இந்த ஒரு இன்சிடெண்ட் ஆச்சு அதனால் மாறினேன் அப்படின்னு சொல்ல முடியாது. மெயினாக ஒன்று வாழ்க்கையில் நடந்தது. அதாவது அது 2001 வந்து
சேத்துராமன் சொல்லிட்டு ராமன் சார்னு சொல்லி அவர் நம்ம கம்பெனியில் வந்து சிஓவாக ஜாயின் பண்ணார். அவர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவரோட நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வேலை பண்ணியிருந்தோம். அப்போ அவர் வந்து அவரும் சரி, அவருடைய பிரதர்ஸ், அவருடைய பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து மகாபெரிவா மேலே அவ்வளவு பற்றுதலும் மரியாதையும் வச்சிருந்த ஒரு ஃபேமிலி. மடத்துக்கே ரொம்ப அணுக்கமான ஒரு ஃபேமிலி. அவர் வந்து கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அடிக்கடி அந்த மகாபெரிவாளோட பல பேருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை வந்து அவர் எங்ககிட்ட பகிர்ந்துக்க ஆரம்பித்தார். அதெல்லாம் கேட்கும் பொழுது ஒரு ஒரு வித்தியாசமாக இருந்தது. அப்புறம் ஒரு நாள் வந்து இவர் தான் சிம்சன் வைதா அப்படின்னு சொல்லி வைத்தியநாதன் சொல்லி அழைச்சின்னு வந்தார். அவர் வந்ததுக்கப்புறம் முழுக்க முழுக்க அவரோட கட்டுக்கு உள்ளே போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடுது. அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, தேனம்பாக்கத்தில் வந்து நீங்கள் ஒரு தடவை அவசியம் பார்க்கணும். ஏன்னா அங்கே வந்து ஒரு வேத பாடசாலை நடத்தின்னு இருக்கோம். அந்த வேத பாடசாலையில் குழந்தைகள் இருக்கிறதுக்கும் சரி, சாப்பிட்றதுக்கும் சரி, அவள் படிக்கிறதுக்கும் ஒரே ஹால் தான் இருக்குது. இவாளுக்கு தனியாக ஒரு வந்து போஜன ஹால் கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். இதுதான் முதல் ஒரு அசோசியேஷன். ஆமாம், அந்த 2002 அந்த ஹால் கட்டி முடிஞ்சுது. 2002 இன்னொன்று என்ன நடந்ததுன்னாக்க, வருஷம் வந்து கம்பெனி வந்து ஒரு கேலண்டர் போடும். அந்த கேலண்டரில் 2002 இந்த வருஷம் 2025 வரையும் கடந்த 24 வருஷமாக முதல் பேஜ் வந்து எப்போவுமே காஞ்சி மகா சுவாமியோட ஃபோட்டோ தான். அந்த நம்ம கேலண்டர் வந்து பல இடத்துல ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருப்பா. ஏன்னா அதில் மகா சுவாமி ஃபோட்டோ இருக்குதுன்னு. நிறையா வீட்டில் அதை போய் பார்க்கும்பொழுது என்ன ஆயிருக்கு அப்படின்னாக்க, அந்த வருஷம் முழுக்க அந்த முதல் பக்கமே மாறாமல் அந்த பெரியவா ஃபோட்டோவோடையே இருக்கும். இது வந்து நிறையா வீட்டில் நான் அதை பார்த்துருக்கேன். அதனால் சில சமயம் இந்த கேலண்டர் போய் சேரலைன்னா அவங்களே ஃபோன் பண்ணி, இந்த வருஷம் உங்கள் கேலண்டர் வரலையே, எனக்கு கேலண்டர் கொடுத்து அனுப்புங்கோ அப்படிங்கிற அளவில் ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வருஷத்தில் ஒரு நிகழ்வாக அது கேலண்டர் ஆச்சு. எதனாலன்னா மெயினாக மகாபெரிவா ஃபோட்டோவை அதில் போடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இது 2002 நடந்தது. அதுக்கு பிறகு அங்கே தேனம்பாக்கத்தில் வந்து வருஷம் வைத்தா மாமா வந்து மகாசுவாமியோட ஜெயந்தி, மகாசுவாமியோட ஆராதனை, மொத்தம் நவராத்திரி பூஜைகள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடத்தியிருந்தா. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபேமிலியில் உள்ள எல்லாரையும் அவர் இன்வால்வ் பண்ணி எல்லாரையும் வரணும்னு சொல்லி எல்லாரையும் அங்கே வந்து சிம்மங்கலி பூஜை, சுஹாசினி பூஜை பண்ணுறது வழக்கம். அதில் வந்து ஃபேமிலியில் உள்ள எல்லா மெம்பர்ஸும் வந்து பங்கு கொள்றதுல அது வழக்கமாச்சு. ஸோ இது மாதிரி அந்த ஒரு ஃபேமிலியே வந்து அந்த மகா சுவாமி மேலே ஒரு ஈடுபாடு கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர் எங்கள் எல்லாரையும் ஈடுபடுத்தினார், நம்ம எல்லாரையும் ஈடுபடுத்தினாருங்கிறது தான் உண்மை. அது அந்த 2006 வந்து அவர் சங்கர பக்த ஜன சபா ட்ரஸ்டில் அவர் வந்து ஒரு செக்ரட்டரியாக இருந்தார். அங்கே சங்கர பக்த ஜன சபா ட்ரஸ்ட்டுக்கு வந்து சாலை ரோடில், அதாவது நம்ம மடம் இருக்கிற இடத்திலிருந்து டயகனலாக ஆப்போசிட் ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துல தான் மகாசுவாமி வந்து 1984 சத்தாரா வரையும் போயிட்டு பாத நடையாக போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் முழுக்க அந்த இடத்துல தங்கியிருந்தா அப்படின்னு மாமா சொல்லுவாள். அந்த இடத்துல வந்து அவருக்கு ஒரு பர்மனெண்ட் எக்ஸிபிஷன் ஏற்படுத்தணும், ஒரு தர்ஷன் ஹால் கட்டணும் அப்படிங்கிறது வைத்தா மாமாவோட ஒரு ஆசையாக இருந்தது. அதுக்காக தர்ஷன் ஹால் கட்ட ஆரம்பிச்சிட்டோம். தர்ஷன் ஹால் கட்டலாம், ஆனால் ஃபோட்டோஸ், இந்த மகாபெரிவாளோட ஃபோட்டோஸ் கலெக்ட் பண்ணணும். நம்மக்கிட்ட எந்த ஒரு ஃபோட்டோஸும் கிடையாது. அப்போ ஏதாவது வருஷம் ஏதாவது ஃபோட்டோஸ் வேணும்னா கூட அப்போ ஃபோட்டோ கண்ணன் ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட போய் நம்ம வந்து உங்கள் ஒரு ஃபோட்டோ கொடுங்கன்னு சொல்லி அந்த ஒரு ஃபோட்டோ தான் போட்டிருந்தோம். இந்த ஃபோட்டோஸ் இல்லை, சரி அதை கலெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு பெரிய முயற்சியில் இறங்கினோம். இன்ஃபேக்ட் அது அப்போ தான் வந்து முரளி விஸ்வநாதன் சொல்லி திருவான்மியூரில் இருக்கார், அவரோட கான்டாக்ட் கிடச்சி அவர் கூட இந்த ப்ரோக்ராமில் பங்கு பெற்றிருக்காரு. அவர் வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் நிறையா வச்சுருந்தார், அவர் அதை ஷேர் பண்ணார். நிறைய பேர் அவாவா வீட்டில்
பூஜை அறையில் வச்சுருந்த ஃபோட்டோஸை எடுத்து கொடுத்து நீங்கள் இதை காப்பி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கேள்விப்பட்டோம் இது மாதிரி காசியில் வந்து பெரியவாளோட ஃபோட்டோஸ் இருக்குதுன்னு கேள்விப்பட்டு அவர் அதாவது காசிக்கு அவர் யாத்திரை பண்ணும்போது எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ்லாம் அங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சு இங்கேருந்து காசிக்கு ஆரம்பித்து அந்த ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணி அதையும் சேகரித்தோம். அதே மாதிரி அவர் வந்து சத்தாராக்கு பாத யாத்திரையாக போனபோது ஒரு வில்லேஜில் அவர் தங்கினார். அந்த வில்லேஜில் உள்ள ஒரு ஃபோட்டோகிராஃபர் அவரை நிறைய அதை ஃபோட்டோ எடுத்திருக்கார். அந்த ஃபோட்டோவையும் கலெக்ட் பண்ணுறதுக்கு இங்கேருந்து ஆளை அனுப்பிச்சு அந்த ஃபோட்டோஸையும் கலெக்ட் பண்ணோம். அந்த ஃபோட்டோஸ்லாம் கூட ரொம்ப சிறப்பாக, ரொம்ப பிளாக் அண்ட் ஒயிட்டில் ரொம்ப அருமையாக இருந்தது. இதெல்லாம் விட இந்த ஃபோட்டோஸ் கலெக்ட் பண்ணும்போது ஒரு சிறப்பான அனுபவம் ஏற்பட்டது. ஒரு நாளைக்கு வந்து எங்களுக்கு ஒரு லெட்டர் வந்தது ஒரு மாமிக்கிட்டேருந்து. அந்த மாமி சொன்னால், இதுவரை யாருமே பார்க்காத ஃபோட்டோஸ் என்கிட்ட இருக்குது, அந்த ஃபோட்டோஸை நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு விருப்பப்படுறேன், ஏன்னா நீங்கள் எக்ஸிபிஷன் பண்ணுறேன்னு கேள்விப்பட்டேன், ஆனால் அதுக்கு வந்து என்னை பாருங்கோ அப்படின்னா. அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோஸ் இருக்குன்னொன்னே, அதுவும் யாரும் பார்க்காத ஃபோட்டோஸ் அப்படின்னோடனே உடனே அங்கே கிளம்பி போயிட்டோம். அங்கே போய் கேட்டபோது தான் அவர் சொன்னால், இது மாதிரி நாங்கள் 1957 மகாசுவாமி வந்து காஞ்சிபுரத்திலிருந்து சென்னைக்கு பாத யாத்திரையாக வந்திருந்தார். அப்போ வந்து வரும்பொழுது மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வழியாக வந்தார். அந்த மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் இருக்கிற ஊழியர்கள்லாம் வந்து மகாசுவாமி இது மாதிரி ஏர்போர்ட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு விண்ணப்பிச்சா. மகாபெரிவாளும் ஒத்துண்டு உள்ளே போயிருக்கார். அப்போ வந்து அப்போ மெயினாக இருந்த ஏர்கிராஃப்ட் வந்து டக்கோட்டா அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஏர்கிராஃப்ட் தான் இருந்தது. இதுவரை அவர் மகாசுவாமி வந்து ஒரு கார்லேயோ ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ ஏறினது கிடையாது. வெறும் ரிக்ஷாவை பிடிச்சிட்டு பாத யாத்திரையாக தான் போனது. ஆனால் முதல் தடவை அவர் வந்து அந்த ஏர்கிராஃப்ட் மேலே ஏறி அந்த பைலட்டு இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உள்ளே ஏறி அவர் இறங்கி வர்றார். அவர் அந்த ஃப்ளைட்லேருந்து இறங்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ அந்த மாமிக்கிட்ட இருந்தது. அது ரொம்ப சிறப்பான ஃபோட்டோவாக இருந்தது. அந்த மாமி சொன்னால், இது எடுத்ததுக்கப்புறம் இவர் மகாசுவாமி கண்ணிலேருந்து எதுவும் தப்ப முடியாது. அவர் உடனே சொல்லிட்டார், உங்களுக்கு தெரியும் இல்லை, இந்த இடம் வந்து ஃபோட்டோகிராஃபி ப்ரொஹிபிட்டட் ஏரியா, இதில் ஃபோட்டோ எடுத்துட்டு இதை வெளியில் விடக்கூடாது, இதை அப்படியே பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டார். அதனால் அந்த மாமி அதை அப்படியே வச்சுருக்கா. இப்போ என்ன சொன்னான்னா, இல்லை இந்த காலங்கள் மாறிடுத்து, 2006 இப்போ எல்லா ஏர்போர்ட்லேயும் ஃபோட்டோ எடுக்கிறத அனுமதி பண்ணுறா, அதனால் இந்த ஃபோட்டோவை இப்போ உபயோகப்படுத்தலாம், அதனால் நான் இந்த ஃபோட்டோவை கொடுக்குறேன், நீங்கள் போடுங்க அப்படின்னு. ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கான ஃபோட்டோஸ் ஆகிடுது. அதில் வந்து அடுத்த சேலஞ்ச் என்னவாக இருந்ததுன்னா, இந்த 100 வருஷம் அவரோட வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் பல இடங்களில் எடுத்த ஃபோட்டோஸ் இருந்தது. இது எந்த வருஷம் எங்கே எடுத்த ஃபோட்டோ, எந்த சந்தர்ப்பத்தில் எடுத்த ஃபோட்டோங்கிற குறிப்பு வேணும் அப்படின்னு. இதுக்காக பல பேரை வந்து மகாசுவாமியோடவே கூட ட்ராவல் பண்ண அனுப்பமாக இருந்தவாளை காண்டாக்ட் பண்ணி அவள்கிட்டேருந்து அந்த விஷயங்கள்லாம் சேகரித்தோம். இன்னும் கூட இப்போ சொல்லப்போனாக்க ஓரிக்கையில் வந்து கோலக்கால் சுவாமிகள், மேட்ரு சுவாமிகள்னு 2 பேர் இருந்தால், அவள்கிட்டையும் இந்த ஃபோட்டோவெல்லாம் கொண்டு போய் காமிச்சு அவள்கிட்ட அதை பற்றி விவரம் கேட்டோம். அவளும் நிறைய விவரம் சொன்னான். அந்த விவரம் வச்சுட்டு தான் இதை வந்து ஒரு க்ரோனாலாஜிக்கலாக அவர் வந்து பிறந்த வீடு, அதுக்கப்புறம் படித்த ஸ்கூல், அதிலிருந்து அவர் வந்து கனகாபிஷேகம் பண்ணிக்கிற வரையும் இந்த 100 வருஷ லைஃப் ஸ்பேனை கம்ப்ளீட்டாக அந்த ஃபோட்டோவில் க்ரோனாலாஜிக்கலாக அரேஞ்ச் பண்ணி அது எக்ஸிபிஷனாக தயார் பண்ணோம். எப்போவுமே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே வைத்தா மாமா அடுத்த ப்ராஜெக்ட் பற்றி ஆரம்பிச்சிடுவார். அவர் என்ன சொன்னார்னா, இது வெறுமனே இந்த ஃபோட்டோ எக்ஸிபிஷன் வச்சா போகாது, அவர் வந்து 100 வருஷம் இருந்தார், அதனால் கீர்த்தி ஸ்தூப்பா அங்கே வந்து அவருக்கு வைக்கணும். அந்த கீர்த்தி ஸ்தூப்பா அதே சாலை ரோட்டில் அந்த தர்ஷன் ஹாலில் வைக்கணும். அது எப்படி இருக்கணும்னா, ஒரு 100 அடி உயரமாக இருக்கணும். ஏன்னா அந்த 100 அடி வந்து அவர் 100 வருஷம் இருந்ததை காமிக்கணும். அது வந்து காஞ்சிபுரத்திலேயே டாலஸ்ட் ஸ்ட்ரக்சராக இருக்கணும் அப்படின்னு விரும்பினார். சரின்னு அந்த ப்ராஜெக்டையும் எடுத்து அந்த ஒரே தூணா காங்க்ரீட்டில் 100 அடிக்கு அதை போட்டு அதுவும் ரெடி பண்ணி அந்த 100 அடி ஸ்தூப்பி மேலே ஒரு சின்ன மகாபெரிவாளோட ஒரு சிலையை வச்சு அவர் அனுகிரகம் பண்ணுற மாதிரி. ஏன்னா
தர்ஷன் ஹாலும் வந்து கீர்த்தி ஸ்தூபியும் வந்து 2008 ரெடி ஆச்சு. அந்த 2008 வந்து ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வந்து அதை பொதுமக்கள் பார்வைக்காக அவர் திறந்து வச்சார், அனுகிரகம் பண்ணார். அதுவும் ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக அமைஞ்சுது. அந்த நிகழ்ச்சியில் பாம்பே சங்கர் கூட வந்து கலந்துட்டார். இது 2008 ஆச்சு. இந்த 2008 ஆன உடனே அடுத்த ப்ராஜெக்ட் வைத்தாமாமா யோசிச்சுட்டார். இது வந்து இங்கே காஞ்சிபுரம் வரவாதான் இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்க முடியும், ஆனால் இது ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சேர்க்கணும். அதனால் இந்த ஃபோட்டோஸ் அத்தனையும் வந்து நம்ம புக்கு வடிவமாக அதை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு இதே ஃபோட்டோஸை ஒரு 2 வால்யூம் புக்காக திவ்ய தர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணோம். அந்த திவ்ய தர்ஷன் புக்கு வந்து முதல்ல ஒரு 1000 காப்பி போட்டோம். இது வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக திரும்பி நம்ம ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தான் வந்து வாணி மஹாலில் ஒரு ஃபங்க்ஷனில் ரிலீஸ் பண்ணார். அது ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே 1000 காப்பியோ ப்ரீ புக்காக எடுத்து உடனே அடுத்த ஒரு இன்னொரு 1000 காப்பிக்கு பிரிண்ட் போட சொல்லி அந்த புக்கு ரொம்ப சிறப்பாக போச்சு. அதிலிருந்து வந்த எந்த ஒரு அமௌண்ட், எல்லா அமௌண்ட்டுமே வந்து இந்த வேத பாடசாலைக்கு, தேனம்பாக்கத்தில் நடக்கிற வேத பாடசாலைக்கு தான் அந்த ஃபண்ட்ஸ் முழுக்க போச்சு அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. இந்த புக்கு வந்து அதில் வந்து சில ரொம்ப அற்புதமான விஷயங்கள் இருக்குது. அதாவது அவர் 1913 மகாபெரிவா 1994 வரை எங்கெங்கெல்லாம் வியாச பூஜை பண்ணார் அப்படிங்கிற குறிப்பு இருக்குது. அவர் வந்து காசிக்கு பாத யாத்திரையாக போன பொழுது எந்தெந்த ஊர்கள் போனார், அது எவ்வளோ நாட்கள் போனார், அது வந்து போன வழி என்ன, எவ்வளோ நாட்கள், அதெல்லாம் அந்த குறிப்பு அந்த மேப்பில் போட்டு அதுவும் இருக்குது. அதே மாதிரி அவர் வந்து சத்தாரா போன பொழுது அதோட போகும்பொழுது எந்த ரூட்டில் போனார், 1978 பாத யாத்திரையை துவங்கினார். போகும்பொழுது ஒரு வழியாகவும் வரும்பொழுது இன்னொரு வழியாக வந்தார். வரும்பொழுது 1984, அப்போ வந்து அவருக்கு 90 வயசு. அவர் முழுக்க பாத யாத்திரையாகவே அந்த சத்தாரா வரையும் போயிட்டு வந்தா அப்படிங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம். இந்த விவரங்கள் எல்லாமே அடங்கியிருக்கு. இது ஒவ்வொரு மகா சுவாமி பக்தர்கள் வீட்லையும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். வைத்தாமாவோட இந்த ஒரு தொடர்பு ஏற்பட்டதுனால கோபாலபுரம் மணி மாமா அவரோட தொடர்பு கிடைச்சிது. அதுக்கப்புறம் கும்பகோணம் தினகர சர்மா அவரோட தொடர்பு கிடைச்சிது. பாம்பே சங்கர் அவரோட தொடர்பு கிடைச்சிது. அதே மாதிரி ஆடிட்டர் எஸ் குருமூர்த்தி அவரோட பழகிற வாய்ப்பும் கிடைச்சிது. இதெல்லாம் இந்த ஒரு தொடர்புனால கிடைச்ச வாய்ப்பு. 2012 வந்து பாம்பே சங்கர் வந்து ராஜகீழ்ப்பாக்கத்தில் ஒரு வேத பாடசாலா கம் சிபிஎஸ்சி ஸ்கூல் கட்டணும்னு ஒரு முடிவு பண்ணி அந்த கட்டடம் கட்டணும் அப்படின்னு சொன்னார். அதில் அந்த ப்ராஜெக்டில் இன்வால்வ் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் நம்ம கம்பெனிக்கு கிடச்சிது. அது முழுக்க கட்டி கொடுக்க முடிஞ்சுது. அதாவது அங்கே இருக்கிற வேத பாடசாலையில் உள்ள வித்தியார்த்திகள் வந்து கார்த்தால 4 மணிலேருந்து 8 மணி வரையும் வேதம் கற்றுப்பா. 8 மணிக்கு மேலே சிபிஎஸ்சி ஸ்கூலில் ரெகுலர் கிளாஸஸ் பயில்வா. ஸோ 2 விதமான எஜுகேஷனும் அவளுக்கு சைமல்டேனியஸாக கிடைக்கிறது. இது என்ன அப்படின்னா, அவங்க 10வது கிளாஸோ இல்லை 12ஆம் கிளாஸை பாஸ் பண்ணிட்டு வரும்பொழுது தே பிகம் இந்த பக்கமும் வேதமும் ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு இந்த பக்கம் நம்மளுடைய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அதெல்லாமும் தெரிஞ்சு, கம்ப்யூட்டர் நாலேஜும் தெரிஞ்சு அவள் ஃபுல்லி ரவுண்டட் ஒரு சிட்டிசனாக வெளில வரா. அந்த சுச்சுவேஷனில் அவள் வந்து எந்த லைனில் போகணுமோ, அவள் வந்து வேதத்தையே மேற்கொண்டு படிக்கணுன்னாலும் அந்த லைனில் போகலாம், இல்லை இன்ஜினியர் டாக்டர் ஆகணுன்னாலும் போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் இருக்குது. அதனால் அது ஒரு சிறப்பான ஏற்பாடு. இது வந்து பாம்பே சங்கர் ராஜகீழ்ப்பாக்கத்தில் பண்ணார். அங்கே இதை செய்யும் பொழுது அவர் என்ன சொன்னார்னா, எப்படி நீங்கள் வந்து காஞ்சிபுரத்தில் இந்த ஃபோட்டோ எக்ஸிபிஷன் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி இங்கே ஒரு ஹால் கட்டி அந்த ஹால்லையும் இதே ஃபோட்டோஸை வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோஸை அங்கே அவருக்கு கொடுத்து அதையும் அங்கே போட்டு இன்றைக்கும் அங்கே இருக்குது. அவரும் ஒரு புக் பண்ணியிருக்காரு. அவர் இதே மாதிரி ஒரு புக்கு போட்டிருக்கார். அதுக்கப்புறம் அவர் வந்து மகாசுவாமி உபயோகப்படுத்தின அந்த சின்ன கிளாக்கு, அவருடைய யூஸ் பண்ண
மண் சட்டி, இந்த மாதிரி விஷயங்கள், அவர் யூஸ் பண்ண கண்ணாடி, அவர் யூஸ் பண்ண துணிகள், பல விதமான விஷயங்களை அவர் கலெக்ட் பண்ணி அதையும் ஒரு மியூசியம் மாதிரி அங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கார். அங்கே போகிறவா அதை டெஃபினட்டாக அதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவர் வந்து சவுத் இந்தியன் எஜுகேஷனல் சொசைட்டின்னு சொல்லிட்டு நெரூல் பாம்பேயில் வந்து அவர் ஒரு 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 பள்ளி நடத்துகிறார். அங்கேயும் ஒரு வேத பாடசாலை நடக்கிறது. அந்த இடத்துலையும் இந்த இந்த எக்ஸிபிஷன் செய்யணும்னு விருப்பப்பட்டு இதே ஃபோட்டோஸை அங்கேயும் அவர் உபயோகப்படுத்தியிருக்கிறார். இது வந்து வெறும் காஞ்சிபுரத்தில் மாத்திரம் இல்லாமல் இது புக் வடிவமாகவும் வெளில வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போகிற மாதிரியும், அதை தவிர இப்போ வந்து ராஜகீழ்ப்பாக்கத்தில் பாம்பே சங்கர் சார் கட்டியிருக்கிற அந்த ஒரு ஸ்ரீ மகாசுவாமி வித்யா மந்திர், அந்த இடத்துலையும் அது டிஸ்பிளே ஆகி, இது நெரூல்லையும் அவர் உபயோகப்படுத்தினது நாங்கள் வந்து இதுக்கு போட்ட எஃபர்ட்டுக்கு கிடைச்ச மகாசாமி எங்களுக்கு கொடுத்த ஒரு அனுகிரகமாக டெஃபினட்டாக கருதுகிறேன். இது வந்து எங்களுக்கு கிடைச்ச, அவரோட கிடைச்ச ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக நான் இதை கன்சிடர் பண்ணுறேன்.